இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா இப்ப அப்படியே காட்டுங்க. என்ன திடீர்னு பாயசம்லாம்? அம்மா ஹாப்பி பர்த்டேமா. இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாளுமா, மறந்துட்டீங்களா? என்னம்மா? எப்போதும் போல இன்னைக்கும் ஒரு நாள், அவ்வளவுதான். நீ போய் உன் வேலையை பாரு. அம்மா பாயாசம் அதான் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டனே, அதுவே அதிகம் முத்து. ஜனமா, ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. பாரு தமிழ், ஆசாசிய விடியங்காத்தால எந்திரிச்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பால் பாயாசம் செஞ்சு கொடுத்து பர்த்டே விஷ் பண்ணா அம்மா முகத்துல ஒரு சின்ன சந்தோஷம் கூட இல்ல. ஒரு வாய் குடிச்சிட்டு போதும்னு போயிட்டாங்க. மனசுல அவ்வளவு கவலையும் வலியும் இருக்கிறதுனால தானே தன்னோட பிறந்த நாள்ல கூட அவங்களால சந்தோஷமா இருக்க முடியல. என்ன இப்படி எல்லாம் பண்ணி என் மனசையும் அத்தை மனசையும் மாத்திரலான்னு கற்பனை பண்றியா? அத்த ப்ளீஸ் அத்த, நீங்க வந்தா. ஏய், நீ ஒன்னும் சொல்ல வேணாம். என்னால மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒன்னால நடிக்க முடியாது, புரியுதா? அந்த ஜெயாவ நீ வேலைக்கு சேர்த்தது தப்பு. அதை என்னைக்குமே என்னால மன்னிக்கவே முடியாது. நீ என்னவோ பண்ணு, என்ன இதுக்கெல்லாம் கூப்பிடாத, போ. புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க முத்தம்மா. என் மேல இருக்கிற கோவத்துல ஜனமாவை எதுக்காக அவாய்ட் பண்ணணும்? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்பதானே அவங்கள சந்தோஷப்படுத்துறேன்னு பாசிட்டிவா சொல்லிட்டு வந்த. திரும்பவும் உடைஞ்சு போனா எப்படி? கண்டிப்பா உன்னால முடியும் தமிழ. போ, போய் நடக்கிற வேலையை மட்டும் பாரு. சித்தி, யாருக்கு யார் சித்தி? இந்த சித்தி கித்தின்னு சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காத, எனக்கு பிடிக்காது. எப்பவும் போல மேடம் நீ கூப்பிடு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும், அதான். நீ என்ன என்கிட்ட பேச போற? உனக்கு என்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் முக்கியமான விஷயம் எல்லாம் இருக்காதே. என்ன திருட்டு போன அமைதியா நிக்குது? களை கட்டுன்னு சொன்னியே, எப்படி? நீயும் நானும் ஜனமும் சேர்ந்து நின்னு கேக் வெட்டுறதா? ஏன் மத்தவங்களா எங்க? அதை ஏன் கேக்குற? எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் பிஸியா இருக்காங்க. ஜனமாவுக்கு பிறந்த நாள்னு சொல்ற, யாரும் கண்டுக்க கூட மாட்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த வர்ஷினி வர. வர்ஷினி என்னாச்சு? கேக்குற கேளு. ஹலோ. வர்ஷினி எங்க இருக்க? நான் இங்கதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பெங்களூர் வரைக்கும் வந்திருக்கேன். ஏன், என்ன விஷயம்? வர்ஷினி, இன்னைக்கு ஜனமாக்கு பர்த்டே, தெரியும்ல? ஓ ஆமால. சரி, நான் அப்ப சோஷியல் மீடியால ஸ்டேட்டஸ் வச்சிடுறேன். சோஷியல் மீடியால ஸ்டேட்டஸா? சரி, நான் அப்போ மெசேஜ்ல விஷ் பண்றேன். வர்ஷினி, ஈவினிங் பர்த்டே செலிப்ரேஷன் இருக்கு. நீ வந்ததும் ஜனமா சந்தோஷப்படுவாங்க. தமிழ், நானே ஜனாமா கிட்ட கஷ்டப்பட்டு பெர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன். என்ன திரும்பவும் வர சொல்றியா? நான் வர்றதுக்கு 2 நாளாச்சும் ஆகும். நம்ம வேணா 2 நாள் கழிச்சு பார்ட்டி பண்ணிக்கலாமா? சரி, நான் போனை வச்சிடுறேன். வர்ஷினி, என்ன சொன்னா? சோஷியல் மீடியால ஸ்டேட்டஸ் வைக்கிறாளாம், அதுவே போதும்னு நினைக்கிறா. என்ன பண்றது, காலம் அப்படி மாறி போச்சு தமிழ். இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டு இருக்கலாமா? எல்லாம் அப்படிதான், விடு. ஜனமா, என்னம்மா அங்க உங்க பர்த்டே பார்ட்டிக்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சு வச்சிருக்கோம். ஆனா நீங்க எங்க இருந்தா எப்படிமா?
தமிழ், என்ன கம்பல் பண்ணாத. எனக்கு இதுலலாம் விருப்பமே இல்லை. மா, உங்களுக்கு வேணா விருப்பம் இல்லாம இருக்கலாம், ஆனா உங்களுக்காக இத பண்றதுல எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம். எனக்காக வருவீங்கல்ல, ப்ளீஸ். ரொம்ப நேரம் கூட இருக்க வேண்டாம். நீங்க வந்து கேக் கட் பண்ணிட்டு உடனே கூட ரூமுக்கு வந்துருங்க. நம்ம கம்பெனி ஸ்டாஃப்ஸ் எல்லார்கிட்டயுமே உங்க பர்த்டேன்னு சொல்லி எல்லாரையும் வர வச்சிருக்கேன். அவங்க எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப போகலன்னா நல்லா இருக்காதுல்ல. ஜனமா, ப்ளீஸ். சரி, நான் வரேன். போல வாங்கம்மா. என்ன தமிழ், gift எதுவும் கொடுக்கல? பணம் இல்லையா? கேட்டிருக்கலாம்ல, நான் அத்தை கிட்ட வாங்கி கொடுத்துருப்பேன்ல. ஜனமா, ஒரு நிமிஷம். அங்கிள், தமிழ் gift வச்சிருக்காங்க போலயே. ஜனமா, இது உங்களுக்கு என்னோட சின்ன gift. என்னவா இருக்கும்? இருங்க. அவரு இந்த மின்ன மின்னுது. இதான் தாத்தா உங்களுக்கு கொடுத்த அதே தோடு. ஜனமா, இது உங்க இனிஷியல் தானே? டி ஜனா, தங்கவேல், ஜனகாம்பால், இதேதான். இது தேடினா ஏறாத கடை இல்ல, போகாத இடம் இல்ல. நீ எப்படி கண்டுபிடிச்ச?